ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆந்திர பிரதேஷில் உள்ள விசாகப்பட்டினம் வந்திருக்கோங்க. விசாகப்பட்டினம் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். வாங்க விசாகப்பட்டினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். விஜயவாடா விசாகப்பட்டினம் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இடம் வேறு லெவலில் இருக்குங்க. மார்னிங் மவுண்டன் பக்கத்துலேயே ரயில்வே ஜங்ஷன் சூப்பராக இருக்குல்ல. விசாகப்பட்டினம் ஜங்ஷன்லேருந்து அப்படியே இறங்கி உள்ளே போக போகிறாங்க. வாங்க விசாகப்பட்டினத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்ம வந்து ட்ரெயின். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், விசாகப்பட்டினம் ஜங்ஷனில் இருக்கும். இங்கே பாருங்கள், 2nd October 13 January 150 மகாத்மா காந்தி பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. விசாகப்பட்டினம் இதில் வழியாக தாங்க இப்போ எக்ஸிட் ஆனோம். கேட் 3 வழியாக விசாகப்பட்டினம் ஜங்ஷன். இதெல்லாம் புக்கிங் ஆஃபீஸு, அதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. அப்படியே ஜங்ஷன் பக்கத்துலேயே பாருங்களேன், பெரிய மவுண்டெயின்லாம் இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி ஒரு ஆர்கே பீச் ஏரியாவுக்கு போக போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீச்லேருந்து ஆரம்பிப்போம். பைக்கில் அப்படியே போயிட்டுருக்கோம். Your name, sir? Karan. இங்கே உள்ள கோவில்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கண்ணா. அட் த எண்டு இந்த பீச் ரீச் ஆகிட்டோங்க. பீச் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்டாச்சுஸ்லாம் கடல் கன்னிகளை அப்படியே ஸ்டாச்சு மாரி செஞ்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம இப்போ இருக்கிறது வந்து விசாகப்பட்டினம் ஆர்கே பீச்சில் இருக்கோங்க. இந்த இடமே வேறு லெவலில் இருக்குங்க. மத்ஸ்யதர்ஷினி பக்கத்துலேயே இருக்குது இந்த பிளேஸு. அப்படியே பாருங்களேன், அப்படியே சுற்றி பாருங்களேன், வேறு லெவலுங்க. அப்படியே பீச்சுங்க, சூப்பராக இருக்குங்க இந்த பீச்லாம். பக்கத்துலேயே ஷிப்லாம் இருக்குது பாருங்களேன், ஃபிஷர்மேன் ஷிப்பு. ஹார்பர் இந்த தெரியுதோ, ஹார்பருங்க இதுதான். அப்படியே புகை மட்டுமா இருக்குது பாருங்க. ட்ராகனுக்கும் சண்டைங்க. இது சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல.
அப்படியே ஃபுல்லாகவுமே நிறையா தலைவரோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. விசாகப்பட்டினம் பீச்சு வேறு லெவலில் இருக்குங்க. ஆப்போசிட்டு தான் பீச்சு. நம்ம ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கா, அந்த சைடு பீச்சு. பீச்சு பண்ணுங்க வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாம் ட்ரீலாம் இருக்குது பாருங்கள், போய் பார்ப்பாங்க. நம்ம ஊர் மாரி தாங்க இங்கே கடல் அடிச்சுட்டு போயிட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் மண் கொட்டியிருக்காங்க. மண் பிறகு அடிச்சுட்டு தாங்க போகுது. கடல் வெப்பமாகுது, உலகம் வெப்பமாக இருந்ததில் கடல் எல்லாம் உள்வாங்க அதிகமாகிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அலை இது வரைக்கும் தரையில் வந்து அடிச்சுட்டு இருக்கும் ரோட்டில் அலையெல்லாம். 1971 50 1971 அப்போ வார் வந்துச்சு இல்லைங்க, அதில் வெற்றி பெற்றதுக்கு நினைவு சின்னமாக இந்த இடத்த வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நடுவு மேலே வந்து 4 சிங்கம் இந்தியாவோட முத்திரையை வச்சு வச்சுருக்காங்க. அதில் ரெடி ஒர்க்கு எது போயிட்டுருக்கு, பார்க் மாரி ரெடி பண்ணுறாங்க இருக்கு. அப்படியே ஆப்போசிட் பார்த்தா நிறைய தென்னைமரம் வச்சு அப்படியே விசாகப்பட்டினம் பீச்சுங்க. அற்புதமான வியூவாக இருக்குங்க இன்றைக்கி விசாகப்பட்டினம். கிளைமேட் நல்லா கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு கண்ணு மேலே கேப்போட அந்த நியூஸ் அமைஞ்சிருக்காங்க. அற்புதமான ஒரு நினைவு சின்னம். வேறு ஏதோ ஒர்க்கு போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குங்க இந்த நினைவு சின்னம். விக்டோரியா சி அப்படியே தென்னை மரம் தோட்டங்க. ஒரு 5 பிளேஸில் இதேமாரி தென்னை மரத்தை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. விசாகம் பீச்சு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. மெரினா அளவுனால நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குங்க ஒரு மாதிரியா. அந்த சைடு ஃபோர்ட்டு, மவுண்டைன், அந்த சைடு ஒரு தென்னமரம் பீச் நல்லா சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு மார்னிங் வந்ததுலேருந்து அப்படியே நல்ல கூலிங்காக இருக்குங்க, நல்ல கூலிங்காக இருக்குது. அதான் நல்லா இருக்குது. ஆனால் அடிச்சுட்டு வருது, தண்ணி தான் அதிகமாகிடுச்சுங்க. ஆனால் நல்ல கூலிங்காக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்னோ மாதிரி ஷேடோ விழுவுறது எல்லாமே அந்த அலையில் வர்ற நீர் அப்படியே காற்றுல அப்படியே அடிச்சுட்டு போகிறதுங்க. நல்ல கூலிங்காக இருக்குங்க. காற்று அடிக்குது, உங்களுக்கே கேட்கும் போது சவுண்டு கேட்கும், நல்ல சவுண்டு, காற்று சவுண்டு. ஆல் எல்இடி பவர் ரேட்டு விசாகப்பட்டினம். அந்த சைடு ட்ராகன் ஏதோ ஸ்டாச்சுலாம் இருக்குங்க. அப்படியே பாருங்க, சூப்பராக இருக்குங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதில் அப்படியே மேலே போயிட்டு அங்கே போய் டாப்பில் நின்று பார்க்கலாமாங்க. வியூ ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த பார்க்லேருந்து. நாங்கள் வாங்க போய் பார்ப்போம். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க, மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வியூ வேறு லெவலுங்க, வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வியூ. வந்தாச்சுங்க. அங்கே போய்ட்டு சும்மா தான் அங்கே இருக்குது நிற்கிறோம். நம்ம இருக்குது டேங்க் மாதிரி. வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ்க்காண்டி பார்க்குனால சில்ட்ரன்ஸ். இங்கே வந்து வியூ சூப்பராக இருக்குங்க. அங்கே சில்ட்ரன்ஸ் விளாண்டுட்ருக்காங்க. இடையில இது வந்துட்டு அப்படியே இறங்கிடலாம். அப்படி ஸ்டெப்ஸ்லாம் இறங்கிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. ஷிப்பு மாரியே கட்டியிருக்காங்க இந்த இடத்த. அப்படியே ஒரு ஷிப்பு மாதிரியே இருக்குது பாருங்க. ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்குங்க.
இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.